அதாவதுமா சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்ம ராசி. நீங்க ஸ்பெசிஃபிக்கா இப்ப நீங்க சிம்ம ராசி சொல்லும்போது, சுவாமி நீங்க நீங்க நிறைய லேக்ஸ்ல வியூஸ் போயிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மைதாம்மா. இந்த அளவுக்கு தெளிவா யாரும் எங்களுக்கு சொல்லல அப்படின்னு முதல் விஷயம் சொன்னாங்க. அதுலயும் இன்னும் ஒரு அம்மா ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, "சுவாமி நீங்க பிரம்மன் எழுதிய விதி நீங்க அவ்வளோ எக்ஸலன்ட்டா சொல்லியிருந்தீங்க. சூப்பர். ஆனா உங்கள ஃபாலோ பண்ணி அதே மாரி 10 பேர் இதே டாபிக் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க." இதுதான் அப்படின்னு. இப்ப நடக்குது. இதுதான் நடக்குது. மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஸோ நம்ம ராசிக்கு இப்படி சொல்றாங்களா? சரி ஓகே. நம்ம கேட்டுப்போம். நம்ம இது இப்படி நடந்துப்போம். இப்படி நம்ம செஞ்சா அத எடுத்துன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா வர முடியும். அவங்களால யாராவது ஒருத்தர் அத பார்த்துட்டு அது சக்சஸ் பண்ணிடுவாங்க. கணவருக்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு, ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு மருத்துவ செலவுகள் வந்துட்டு அந்த குடும்பத்த அடுத்த 6 மாசம் யார் கவனிப்பா யார் சொல்லுங்க? பாப்பா? யார்? உண்மைதான். அதனால தான் ஐயா எங்க போனாலும் ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதை. அதனால தானே எல்லாரும் அதனால தான் அது ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. அதாவது என்னன்னா, சிம்ம ராசிக்காரங்கலாம் வந்து நீங்க என்ன சொல்வீங்க? இப்ப என்ன விஷயத்த சொல்ல போறீங்கன்னு அப்படியே அலர்ட்டா அலர்ட்டா இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா உங்களுடைய வீடியோ எல்லாமே வந்து லேக்ஸ் கணக்குல வியூவர்ஸ். ஏன் தெரியுமா? தெளிவா என்ன தெளிவா. கோயிலுக்கு போனா என்ன பரிகாரம்? எப்படி இருக்கீங்க? என்ன நடக்க போகுது? நடக்க எல்லாம் போகுது. அழகா சொல்றீங்கல்ல. கண்டிப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு வெயிட் இருக்காங்க. பண்ணிட்டு. இந்த தமிழ் புத்தாண்டுல சிம்ம ராசி எப்படி இருக்கு? கண்டிப்பா. அதாவதுமா சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்ம ராசி. நீங்க ஸ்பெசிஃபிக்கா இப்ப நீங்க சிம்ம ராசி சொல்லும்போது, சுவாமி நீங்க நீங்க நிறைய லேக்ஸ்ல வியூஸ் போயிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மைதாம்மா. எப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா இப்போ 2 பதிவுகள் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல ஜோதிடர் யுகம்ல போட்டிருந்தோம். ம், அதுல இந்த கர்ம வினை, அதுக்கப்புறமா வந்து பிரம்மன் எழுதிய விதி. ம், உண்மையே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட கால்ஸ் நிறையா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றாங்க, "நாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். ம். இந்த அளவுக்கு தெளிவா யாரும் எங்களுக்கு சொல்லல." அப்படின்னு முதல் விஷயம் சொன்னாங்க. அதுலயும் இன்னும் ஒரு அம்மா ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, "சுவாமி நீங்க பிரம்மன் எழுதிய விதி நீங்க அவ்வளோ எக்ஸலன்ட்டா சொல்லியிருந்தீங்க. சூப்பர். ஆனா ஆ. உங்கள ஃபாலோ பண்ணி அதே மாரி 10 பேர் இதே டாபிக் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க." இதுதான் அப்படின்னு. இப்ப நடக்குது. இதுதான் நடக்குது. எது ட்ரெண்டிங்ல போகுதோ, அத அப்படியே எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க சுவாமி. ஆனா, யார் பேசினாலும், நீங்க பேசுறது அது ஒரு தனி விஷயம். ஏன்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சு பேசுறீங்க தெரிஞ்சு இல்லையா? சொல்றோம். அது கோவில்ல கூட இந்த பிரம்மன் எழுதிய விதியில கூட நான் சொல்லிட்டேன். இந்த கோவிலுக்கு போங்க. ஆனா இது எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா இத எப்படியாவது கண்டுபிடிச்சு நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ம். உண்மையே அந்த மாரி எத்தனையோ பேர் கேட்டு, இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போய், என் லைஃப்ல இன்னைக்கு நான் நல்ல மாற்றத்தோட இருக்கேன் அப்படின்னு, அது என் காதுல விழருது. ஸோ சந்தோஷம். மெசேஜ் பண்றாங்க. "சாமி எப்போ ஊர்லேருந்து வரீங்க? நெக்ஸ்ட் எப்போ?" அப்படிங்கிற அளவுக்கு ஓகே. அவ்வளவுதானே ஐயா. எல்லாரும் நல்லா கண்டிப்பா, இருக்கணும். கண்டிப்பா. உண்மையான ஆரோக்கியமா, விஷயமா, உண்மையான விஷயம். சந்தோஷமா இருக்கணும். உண்மையான சந்தோஷமே அதுதானே நமக்கு லைஃப்ல. ம். அதாவது இந்த ஜாதகம் எதுக்காக பார்க்குறோம்? நம்மளுடைய பிரசன்ட், நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய பாஸ்ட் பற்றி கூட நம்ம அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல. ஏன்னா ஆமா. பாஸ்ட் கடந்தாச்சு. ம். உன்னுடைய பிரசன்ட்டும், ஃபியூச்சரும் எப்படி இருக்கும்? எப்படி? ஃபியூச்சர் முக்கியமா நான் என்னோட பிஹெச்டில நான் அந்த ஃபியூச்சர் கணிக்கும்போது நான் எந்தெந்த நட்சத்திரம் எடுத்துட்டேன் தெரியுமா? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, பூராடம் தனுசு ராசி. இதில தான் நான் ரிசர்ச் பண்ணினது. ம். ஸோ இவங்களுக்கு ப்ரெசென்ட் எப்படி இருந்தது, பாஸ்ட் எப்படி இருந்தது, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி 6 மாசத்துக்குள்ள இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அது நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஐ கெட் மை பிஹெச்டி. ஓ! அந்த அளவுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அந்த ஜாதகம் இப்ப நமக்கு நேரம் சரியா இல்லையா? நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் நமக்கு நேரம் சரியில்லாத போது தான் 1008 பிரச்சனைகள் நம்மள பிரச்சனை. தேடி வரும். நம்ம எதுலயா அது போய் உட்காருவோம், மக்களுக்கும் உடைவோம். தெரியறது இல்ல. தெரியுது. நம்ம என்ன ராசி, ஆமா. என்ன பிரச்சனையில இருக்கோம். கண்டிப்பா, இப்ப நீங்க இத கண்டிப்பா, சொல்லும்போது கண்டிப்பா. கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க. அலர்ட்டா இருக்கணும். ம். அதாவது குழந்தைகளா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஸோ நம்ம ராசிக்கு இப்படி சொல்றாங்களா? சரி ஓகே. நம்ம கேட்டுப்போம். நம்ம இது இப்படி நடந்துப்போம். இப்படி நம்ம செஞ்சா அத எடுத்துன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா. சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா வர முடியும். ம். அவங்களால யாராவது ஒருத்தர் அத பார்த்துட்டு அது சக்சஸ் பண்ணிடுவாங்க.
ஸோ அந்த அளவுக்கு உண்டு. ஸோ இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூரம் சிம்ம ராசி, உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு நாள் கண்டகச்சனியில் இருந்தாங்க. இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்செடுத்து சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், கரெக்டாக 8ஆம் இடத்துல சனி அஷ்டம சனி ஆரம்பித்ததான். 2வது ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போ குரு பயிற்சி வருது, ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய முதல் எதிரி உன்னுடைய கோபம். உன்னுடைய முதல் எதிரி உன்னுடைய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாட்டுக்கும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுற, ஏதாவது கோவப்படுற, ஆஃபீஸில் கோவப்படுற, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீ எவ்வளோக்குள்ள கோவப்படுறியோ அவ்வளோக்குள்ள நீ எல்லாரையும் இழந்துருவ. வீட்லேயே நீ எவ்வளோக்குள்ள நீ கோவப்படுறியோ அவ்வளோக்குள்ள யூ வில் லாஸ் த பர்சன். அது மனைவியா இருந்தாலும், கணவர் இருக்காங்க, மனைவியா இருக்காங்க, யாரா இருந்தாலுமே நீ ஒரு அளவுக்கு மேலே நீ போயிட்டேன்னு சொன்னால் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. இனிமேல் உன் கூட இருக்கிறது எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு மூலத்துக்கு 2 பக்கெட்டு அடின்னு இவங்களுக்கு 4 பக்கெட்டும் அடி தான். இந்த எல்லா சைடுமே இவங்களுக்கு அடியாக தான் இருக்கே தவிர ஒன்றும் சரியா இல்லை. இவங்களுக்கு சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுத்து மேலே வரும், பட்டுன்னு கீழே அந்த உட்கார அப்படின்ற மாதிரி ஆகிடும். என்னடா நம்மளால எந்திருக்க முடியலையே, ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் ரெடியாக இருக்கும், வெயிட் பண்ணதா வரேன் அப்படின்ட்டு அடுத்த ப்ராப்ளத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ வேலை உத்தியோகத்துல தான் புதுசா பண்றோம். வேலை உத்தியோகம் அப்படின்னு சொல்லும்போது வேலையை தக்க வச்சுக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். வேலையை நீ தக்க வச்சுட்டேன்னா நீ புத்திசாலித்தனமா இருக்கன்னு அர்த்தம். நீ வேலையை விட்டுட்டேன்னு உனக்கு அந்த இடத்துல பிரச்சனை. நீ அதுக்கப்புறம் நீ கடன் வாங்குவ, இன்னும் உன்னுடைய கடன் அதிகமா இருக்கு, இன்னும் உன்னுடைய சில வீடு கட்டி நீ பாதியில நிக்கிறது, இன்னொன்னு உனக்கு நீ கல்யாணம் பண்ணின லைஃபும் கேள்விக்குறியா இருக்கு, குழந்தை இல்லாமல் இன்னைக்கு நீ கஷ்டப்படுற. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்களை உனக்கு நீ ஃபெயிலியர் லைஃப்ல நீ நிறைய சந்திச்சுட்டு இருக்க. 2வது உன்னுடைய உறவுகள் உன்னை விட்டு போயிடுத்து. உன்னுடைய நீ யாரெல்லாம் நீ முக்கியமா நீ நம்பினியோ அவங்கெல்லாம் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல இந்த பிரபவ வருஷத்துல இப்பயும் நீ முழிச்சுக்கல அப்படின்னு சொன்னா கஷ்டம். இவ்வளோத்தையும் தாண்டி வந்துட்டாங்க. ஆமா, இது நீங்க இதெல்லாம் நீ கரெக்டா நீ இருக்கணும், இருந்தால் ஓகே, இல்லைன்னா இல்லை. அதனால தான் நீ பார்த்தோன்னா நீங்கள் கோவிலில் போய் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது. சிம்மராசி பொறுத்தளவுக்கு இந்த பிரபவ வருஷம் மிகப்பெரிய கண்டமே இருக்கு, உயிர் கண்டமே இருக்கு. இல்லை, முதல் இவங்களுக்கு உயிர் கண்டம் இருக்கு, அப்புறம் தான் உயிர் கண்டமே இருக்கு. ஏன்னா அஷ்டமச்சனி. குழந்தைகள் கிட்ட வண்டி வாகனங்களை கொடுத்து, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வாகனங்களை கொடுத்து காலேஜுக்கு அனுப்புறது நான் என் கண்ணால் நிறையா பார்த்துருக்கேன். சிவா எதுக்காக சொல்கிறேன்னா, கவனமாக இருக்குங்க, கவனமாக போட்டு கவனமாக வரணும். ஆமாம், கவனமாக போகணும், கவனம். அஷ்டமச்சனி நடக்கிறது. ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடியவன் ஒரு குடும்ப தலைவன். அவனை நம்பி தான் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க. அந்த கணவருக்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு மருத்துவ செலவுகள் அந்த குடும்பத்தை அடுத்த 6 மாதம் யார் கவனிப்பா சொல்லுங்க? யார்? அதனால தான் ஐயா எங்கே போனாலும் ஜாக்கிரதை, போயிட்டு ஜாக்கிரதை. அதனால தானே எல்லாரும் படிப்பா. அதனால தான் இந்த முதல்ல அந்த உயிர்கொப்பான கண்டமும் அந்த மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நீங்க கேட்ட உடல் ஆரோக்கியம் அதிகமாக ஜாதகம் பார்க்கிறது, அதையும் பார்த்துறணும். அதுக்கு முக்கியமா சிம்ம ராசிக்கு பேரலைசஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுலலாம் கவனமா இருக்கணும். ஸோ உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஸோ எனக்கு ஓரளவுக்கு எனக்கு குறையணும், எனக்கு ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கணும். சிம்மராசி பொறுத்தளவுக்கு நான் இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் கொஞ்சமாவது தலையெடுத்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னா இந்த 2 கோயிலுக்கு நீ போயிட்டு வா. ஒன்று திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வா. திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர், அக்னிபுரீஸ்வரர் கோயில், நீ அங்கே போயிட்டு வா. போய் திருக்கொள்ளிக்காடு நீ 7 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வா. உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்யாண விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப செலவுகள், சுப பொன் பொருள், ஆடை ஆபரண சேர்க்கை, நீ இடம் வாங்குறீ, ஏதோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீ பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல சிவலோகநாதர் கோவிலுக்கு போயிட்டு வா. அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். சிவலோகநாதர் அப்படின்னு பேர். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு, அந்த கோயிலுக்கு போகும்போது திருப்பொன்கூர்னு பேர். திருப்பொன்கூர் அப்படின்னு அந்த ஊரோட பேர். திருப்புன்கூர். அந்த ஊருக்கு சிவலோகநாதர் கோவில்னு இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இவங்களுக்கு லைஃப்ல நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கும் சிம்மராசிக்காரர்கள் மனமுடைந்து இருக்கார்கள். எதுல? மேரிட் லைஃப்ல மனமுடைஞ்சு தான் இருக்காங்க. பணத்தை லாஸ் பண்ணிட்டு மனமுடைஞ்சு தான் இருக்காங்க. வெளிநாட்டுல போய் சிரமப்பட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் சில சூழ்நிலையில வெளியில சொல்லிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கும் சிம்மராசிக்காரர்கள் இருக்காங்க. எப்படி? ஆனா பிரச்சனைகள் இருந்துமே சரி, ஏதோ நம்ம இப்படியே நம்ம வெளியில சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரே ஒரு உண்மையை நான் சொல்றேன். நடந்த விஷயம் தான்மா.
கணவருக்கு தெரியாமல் மனைவி வந்து எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த மனைவி என்ன பண்ணிடுறாங்க, கணவனுக்கு தெரியாம 30 லட்சம் ரூபாய் எழுதி இது வாங்கிக்காம நிறைய இடத்துல நடக்குது. ஒண்ணுமே பண்ணாம ஒரு நண்பர்கள் ஒரு பேச்சுவார்த்தையில 30 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அந்த பணத்தை. ஸ்டேஷனுக்கு போனா என்ன கேட்பாங்க, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா. இல்லைங்க நம்பிக்கையின் பேர்ல கொடுத்தா ஒத்துப்பாங்களா? இது புருஷனுக்கும் வேற தெரியாம பாத்துக்கணும், இல்ல தெரிஞ்சா இல்ல என்ன இப்ப ஆகும்னு பணமும் ஒரு வரல, பயம். இப்ப பணமும் வரல. சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப அந்த பணமும் வரல. 30 லட்சம் ரூபாய் பணமும் வரல. அவங்க சேர்த்து வச்சிருந்த பணமா, பொண்ணு கல்யாணத்துக்கு எதுக்கோ சேர்த்து பணமும் வரல, எழுதியும் வாங்கிக்கல. இப்ப எனக்கு இது திரும்ப கிடைக்குமான்னு, அது அவங்களுக்கு எப்படி எவ்வளவு பெரிய கிடைக்கும்? ஒரு அது ஒரு நம்பிக்கையின் பேர்ல ஏதோ ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுதாம்மா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களுடைய பிரச்சனை. யாரை நம்பணுமோ அங்க நம்பணும், யாரை எங்க என்ன செய்யணுமோ எப்படி நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கை நீட்டினா எவ்வளவு தூரமோ நீ அவ்வளவு தூரத்துல நீ மெயின்டைன் பண்ணா உனக்கு நல்லது. கணவன் மணி பெண்கள் எச்சரிக்கையா இருங்க, வேலை செய்யற இடத்துல எச்சரிக்கையா இருங்க, பிசினஸ் பண்ற இடத்துல எச்சரிக்கையா இருங்க. ஏதாவது ஒரு சில அதுலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வருஷத்துல இந்த பிரபவா வருஷத்துல 11 ரூபாய் சம்பாரிச்சா 5 ரூபாய் தான் செலவு உங்களுக்கு. 6 ரூபாய் உங்களால சேர்த்து வைக்க முடியும். ஆனா அது உங்களுக்கு உங்க கையில தான் இருக்கு. சேர்த்து வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஒரு சொத்து வாங்கலாம், ஏதாவது நகை வாங்கலாம், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீ பண்ணலாம். உன்னோட அடுத்த முயற்சிக்கு நீ ஸ்டெபிலிட்டியா வரணும்னா அடுத்த முயற்சிக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணினா உன் லைஃப் நல்லா இந்த இருக்கும். உயிருக்கே வந்து இதா சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது? பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் செய்யலாம். அதாவது உயிர் என்ன அஷ்டமச்சனின்னு சொல்றோம் இல்லையா, 2 விஷயம் அவங்க ஜாதகப்படி செஞ்சா நல்லது. ஒண்ணு, இரும்பு சட்டி தானம். இரும்பு சட்டி சொல்றோம் இல்லையா, நல்லெண்ணெய், இரும்பு சட்டி நல்லெண்ணெய் தானம். இன்னொன்னு முழு பூசணிக்காய் தானம். ஓகே. ஏன் பூசணிக்கான்னு சொல்றோன்னா, ஒரு ஏன் திருஷ்டி சுத்தி போடும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு முழு ஒரு மனுஷால பலி கொடுக்கறதுக்கான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய்க்கு தான் உண்டு. அதனால தான் பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறோம். அதனால தான் சில விஷயங்கள் ஒரு முழு பூசணிக்காய் தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் தட்டில் வச்சு யாருக்காவது தட்சணை வச்சு தானம் கொடுங்க. இரும்பு சட்டி நல்லெண்ணெய் தானம் கொடுங்க. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இந்த விபத்து கண்ணால் எவ்வளோ விபத்து பார்க்குறோம், நம்ம எத்தனை விபத்துக்களை பார்க்குறோம். அதனால நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி ஐயா. ஏதாவது என்னன்னா இந்த பரிகாரம் சொன்னீங்க பாருங்க, ஆமா எவ்வளோ ஆமா பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும். திருக்கொள்ளிக்காடு தானம் யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு இரும்பு சட்டி வாங்கி தானம் தாராளமா அது பண்ணலாம். பண்ணுங்க. ஒரு 2 கோவில் சொல்லியிருக்காங்க, அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் தெரியும். கண்டிப்பா அந்த கோவிலும் கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க சிம்மராசி. ஓகேவா? கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நன்றி. நன்றி நன்றி.